ஹலோ கைஸ், வெல்கம் டு TipZone. இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கான எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம். அதில் எப்படின்னா, இப்போ சம்ன்றது ஜஸ்ட் ஒரு அடிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜானோட 3 மார்க்கை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு சம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மீன்னா ஆவரேஜ். ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் நம்ம இப்போ ஜானோட 3 மார்க்கோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் போட்டால் 84.33 வருது. இப்போ இருக்கிறதுலையே இந்த டேபிளில் இருக்கிறதுலையே மினிமமான நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு மின் ஆஃப் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக செலக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இருக்கிறதுலே மினிமமான நம்பர் வந்து கிடச்சிரும் 78. ஸோ இங்கே செக் பண்ணோன்னா 78 தான் மினிமம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்கிறதுலே இங்கே பெரிய நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதோட சின்டாக்ஸ் வந்து ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் சேம் இதே ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர், அதாவது ஹையஸ்ட் மார்க் வந்து 95 இதில். நெக்ஸ்ட்டு இஃப் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இஃபோட ஃபங்க்ஷன். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் நம்மளுக்கு இப்போ இந்த 85 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு, கமா நம்மளோட அதாவது இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரைட்டீரியா கொடுக்கணும். இந்த 85 கிரேட்டர் தென் நம்மளுக்கு இப்போ பாஸ் மார்க்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து 40ன்னு வச்சுக்கலாம் நம்ம பாஸ் மார்க். ஸோ கிரேட்டர் தென் 40 இருந்தால் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸ்ன்னு கொடுத்துக்கிறோம், இங்கே வந்து ஃபெயில்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இது எப்படி வந்து நம்ம டீகோட் பண்ணலான்னா, இந்த 85ன்றது வந்து கிரேட்டர் தென் 40 இருந்தால் நம்மளுக்கு பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஃபெயிலுன்னு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது பாஸ். இதுவே நான் இங்கே 85 மாற்றி நான் ஒரு 35 போடுறேன் அப்படின்னா இது வந்து ஃபெயிலுன்னு மாறிடும். again I'm changing this to 85. ஓகே, இப்போது சம் இஃப்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷனில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற நம்பர்ஸை மட்டும் எனக்கு அடிஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் சம் இஃப் யூஸ் பண்ணுறோம். இதோட சின்டாக்ஸ் வந்து ஈக்குவல் டு சம் இஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். இந்த ரேஞ்சில் இருக்க நம்பர்ஸை தான் எனக்கு வந்து அடிஷன் பண்ணணும் க்ரைட்டீரியா மேட்ச் பண்ணி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. கமா என்ன க்ரைட்டீரியா, அந்த க்ரைட்டீரியாவை டபுள் கோட்ஸ்குள்ளே போடுறோம். எனக்கு வந்து கிரேட்டர் தென் 90 இருக்கிறதெல்லாம் அடிஷன் பண்ணணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே கிரேட்டர் தென் 90, கமா சம் ரேஞ்ச் எங்கே இந்த ரேஞ்ச். ஸோ இதை வந்து எகெயின் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டோன்னா 376, 90க்கு மேலே இருக்க நம்பர்ஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணோன்னா 376 வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சம் இஃப் எஸ். சம் இஃப் எஸ்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, சம் இஃப்ல என்ன பண்ணோம், ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து அது மேட்ச் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம அடிஷன் பண்ணோம் அந்த நம்பர்ஸை மட்டும். சம் இஃப் எஸ்ஸில் என்ன பண்ணுவோன்னா மோர் தென் ஒன் க்ரைட்டீரியாஸ் கொடுப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம வந்து பாப் சயின்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ பாப்ன்றவங்க சயின்ஸில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி இன்னும் நிறையா க்ரைட்டீரியாஸ் கூட கொடுத்துக்கலாம். நம்ம இந்த கேஸில் 2 க்ரைட்டீரியா மட்டும் எடுத்திருக்கோம். அதோட சின்டாக்ஸ் வந்து என்னென்னா சம் இஃப் எஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நம்மளோட சம் ரேஞ்சை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுதான் நம்மளோட சம் பண்ணக்கூடிய ரேஞ்ச், கமா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படின்றது என்னென்னா நம்மளோட ஒரு க்ரைட்டீரியா என்னது, சப்ஜெக்ட். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் அது எந்த ரேஞ்சிலேருந்து இருக்குன்றது, கமா நம்மளோட க்ரைட்டீரியா என்ன, இந்த பாக்ஸில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கான மார்க்கை எனக்கு தரணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறோம், கமா நெக்ஸ்ட் என்ன காட்டுது, க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2ன்றது வந்து நம்மளோட நேம். ஸோ அந்த நேம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு, கமா இந்த செல்லில் என்ன நேம் எனக்கு இருக்கோ அந்த நேம் வந்து எனக்கு அந்த நேம்க்கான மார்க்கு தான் எனக்கு வேணும். ஸோ அதை நம்ம க்ரைட்டீரியா 2வாக செட் பண்ணுறோம். இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா 85ன்னு வருதா, பாப் சயின்ஸில் 85, பாப் சயின்ஸில் 85 மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வேறு சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா, இப்போ இங்கிலீஷ்னு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 78 வருது, மேத்தமேட்டிக்ஸ் போட்டோன்னா 80 வருது. ஸோ இது வந்து இது கூட மேட்ச் ஆகுது. இப்படி தான் வந்து சம் இஃப் எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. இது வந்து இன்றைக்கி பார்த்துருக்கிறது ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ் எக்ஸலில். இதை விட அட்வான்ஸ்டான ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எக்ஸல் இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் போக போக நம்மளோட வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம்.
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிப் ஜோனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.